ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பைலேஷன் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த அக்கல் வீடியோ பெருசாக போகலனாலுமே இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக இது ரெண்டாவது வீடியோ போடுறேன். இது அக்கல் வீடியோ கம்பைலேஷனில் செகண்ட் பார்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஜோதிகா பிரணிதான்னு சொல்லி நிறைய நடிகைகளை பற்றி போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்ட் 2ல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வழக்கம் போல் சப்போர்ட் கொடுங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகை நம்ம பாவனா. ஸோ எல்லாருக்குமே ஃபேவரட்டான மல்லு ஆக்ட்ரஸ் பாவனாவுடைய அக்கல் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரான மூமெண்ட்ஸ். இவங்க வந்து பெருசாக அக்கல் காட்ட மாட்டாங்க. அவங்கள மீறி தன்னை மீறி அந்த முடியை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த அக்கல் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். எதர்ச்சியாக பண்ணுறதுக்கும் வாண்டடாக பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. எதர்ச்சியாக பண்ணி அது தெரியும் போது அதுக்கான மதிப்பே வேறு அப்படின்ற மாதிரி தான் நடிகை பாவனா காட்டக்கூடிய இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து பழசெல்லாம் கிடையாது. இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து வந்த அக்கல் காட்டின வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது எல்லாரோடைய ஃபேவரட்டான மிருனால் தாக்கூர். ஸோ இவங்க வந்து தொடை அழகுக்கும் தன்னுடைய சூப்பரான இடை அழகுக்கும் தான் வந்து ஃபேமஸாக இருந்த நடிகை. இப்போ வந்து இந்த அக்கல் ரொம்ப பார்த்து இப்போ அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வாண்டடாக வந்து காட்டக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து வாண்டடாக காட்டின மாதிரி இல்லை, ஏதோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வந்து நல்லாவே வழவழன்னு வழித்து எடுத்த மாதிரி இருக்கிறதால இது வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ மிருனால் தாக்கூருடைய ஏகப்பட்ட கவர்ச்சி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. தொடை அழகு, அப்புறம் வந்து பின்னாடியே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது க்ளோஸ்அப்பில் பார்க்கக்கூடிய நம்ம மிருனால் தாக்கூருடைய அக்கல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, இது நிறைய பேருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரியல, நம்ம ஷங்கருடைய பொண்ணு அதித்தி ஷங்கர். ஸோ இவங்களோடது நிறைய பேர் கவர்ச்சியாக வந்து எப்போ நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி யாருமே இவங்ககிட்ட கேட்டதில்லை. இவங்க முதல்ல நடிக்கிறத நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய நடிப்பு திறமை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற வகையில் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து கவர்ச்சிக்கான உடல் அமைப்பும் இல்லை, ஸோ நடிப்பும் இல்லை, கவர்ச்சியும் இல்லை. அதனால் இவங்க வந்து காட்டாதது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம ஸ்ருதி மாமி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக்னியே போட்டு காட்டுறவங்க, அக்கல் காட்ட மாட்டாங்களா? ஸோ இதனால் இது வந்து பெருசாக ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம சமந்தா, நம்ம தமிழ் பொண்ணான பல்லாவரம் பொண்ணான சமந்தா தெலுங்கில் போய் சீரழிஞ்சு இப்போ வந்து மறுபடியும் வந்து தமிழ் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா தேடிட்டுருக்காங்க. ஹிந்திலையும் வாய்ப்பு கிடைக்குமா தேடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய க்ளீனான சூப்பரான அக்கல் வீடியோ நம்ம பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆண்டி, நம்ம காஜல் ஆண்டியோடைய முன்னழகு வீடியோ இப்போ தான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணோம். ஸோ அதோடைய லிங்க் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். நம்மளுடைய வீடியோஸ் லிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ நம்ம க்ளீனான வழிச்சு எடுத்துருக்கக்கூடிய காஜல் ஆண்டியோடைய சூப்பரான அக்கல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் தாண்டா பெரிய அடுத்த நயன்தாரா அப்படின்னு சொல்லி சொல்கிற நம்ம அனிகா. நயன்தாராவுக்கே இங்கே மதிப்பு இல்லை அப்படின்றது அவங்களுக்கு எப்போ தான் புரியுமோன்னு தெரில. ஸோ நான் தான் அடுத்த நயன்தாரான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நயன்தாராவுக்கே இங்கே வந்து யாருமே மரியாதை கொடுக்கல, எல்லாருமே அடிச்சு துவச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த குட்டி நயன்தாரா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு சீனை போட்டு நடிக்கவே தெரியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது, இவங்களுடைய பேர் கரெக்டாக தெரியலங்க. இவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டா இல்லைனா சினிமா ஆர்டிஸ்ட்டா அப்படின்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். ஸோ இவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நம்ம சூப்பராக வந்து கவர்ச்சியான விதத்தில் தான் எக்ஸசைஸே பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டான நம்ம கீர்த்தி சுரேஷ். ஸோ கீர்த்தி சுரேஷ் பேக்குக்கு ஃபேமஸாக இருந்தாங்க, இப்போ வந்து அக்கலுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அதிகமாக ஸ்லீவ்லெஸ் போட்டு அதிகமாக வந்து கையை தூக்கி ரசிகர்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தா நம்மளை வந்து சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்றது தெரிஞ்ச ஒரு நடிகையை வந்து கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க. ஏன்னா அப்போ தானே குடும்ப குத்து விளக்காக வந்து இருந்த நடிகை கவர்ச்சிக்கு மாறினது அதனால தானே. ஸோ சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் பொது வெளியிலையுமே வந்து அதிகமான கவர்ச்சியான ட்ரெஸ் போடுறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து தொப்புலையும் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்லேயும் வந்து கீர்த்தி சுரேஷ் தான் இருப்பாங்க. ஸோ வாண்டடாக காட்டி ஏன்னா வந்து நல்லாவே வழிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது கீர்த்தி சுரேஷை. அது ஏன் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக அதனால தான் இந்த வீடியோவில் இவங்களை ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்ரதா கபூர். ஸோ ரொம்ப நல்ல நடிகை அப்படின்னா நடிப்பும் நல்லாயிருக்கும், அவங்களுடைய உள்ளமும் நல்லாயிருக்கும். ஸோ பை ஹியூமனிட்டி பர்சனாலிட்டியாக வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ இவங்களுடைய கவர்ச்சி வந்து நிறைய பிக்னி போட்ட ரீசெண்டான ரன்பீர் கபூர் படத்துலேயே வந்து ஒரு ஜட்டி பிரால் தான் சூப்பராக அந்த படம் ஃபுல்லாகவே வந்திருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். ஸோ இவங்களுடைய கவர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பாராட்டுவீங்க. இவங்களுக்கும் வந்து 37, 38 வயசு ஆகிடுச்சு. இருந்துமே வந்து இவங்களுடைய கவர்ச்சி காட்டினா இன்னுமே பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா திரைமறைவில் ரொம்ப டீசெண்டாக வருவாங்க, திரையில் ரொம்ப கவர்ச்சியாக வருவாங்க. அதனால தான் நம்ம அனுஷ்கா மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு
ஹோம்லியாக இருக்கக்கூடிய நம்ம நிக்கிலா விமல். ஸோ இவங்களுடைய இதெல்லாம் வந்து எப்படா மாட்டும் அப்படின்னு சொல்லி வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்னதாக சிக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு நம்ம நிக்கிலா விமல், ஹோம்லி நடிகை அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த நிக்கிலா விமலுடைய அக்கல் தரிசனம் அப்படிலாம் வந்து சாதாரணமாக கிடச்சிடாது. ஸோ எப்பயாவது தான் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுவாங்க. அப்போ வந்து கரெக்டாக நமக்குன்னு வந்து மாட்டின மாதிரி சூப்பராக மாட்டிருங்க. பாஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது இவங்க ஒரு இன்ஸ்டா ஃபேம் இல்லைன்னா சீரியல் ஆக்டர்ஸ்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. இவங்க வந்து பார்க்கவே சூப்பராக இருந்தாங்களா, அதாவது ரொம்ப அழகாக டஸ்கியான ஒரு கலரில் அட்ராக்டிவாக இருந்ததால் நம்மளுடைய ரசிகர்கள் ஃபேன்ஸுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருந்தாலுமே ஸோ இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி போட்டிருக்கேன். ஸோ இவங்களை பற்றி யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யார் இவங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கவர்ச்சி அக்கள் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் எல்லாம் காட்ட ஆரம்பித்தா நீங்கள்லாம் படுத்துடுவீங்கடா அப்படின்ற வகையில் ஓஜி நடிகை அப்படின்னு சொல்லி பார்க்கப்படக்கூடிய பிரியாமணி. ஸோ பிரியாமணி எல்லாம் வந்து ப்ரைமில் அவ்வளோ கவர்ச்சியான சூப்பரான நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்த சினிமா வரவுளால் இளம் நடிகைகளுடைய வரவால் இவங்களை வந்து ஒதுக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு இன்னுமே வந்து குழந்தை பெற்றுக்காமல் அப்படி கின்னுன்னு தான் இருக்காங்க. இவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், இவங்களுடைய கவர்ச்சி சீன்ஸ் எல்லாம் தனியாக ஒரு 2 வீடியோ போடலாம். அந்தளவுக்கு வந்து இவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் திரைமறைவில் ஏராளம். ஸோ இவங்களை பற்றின வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சீரியல் ஆர்டிஸ்ட் ஃபரீனா. ஸோ இவங்களை வந்து அதிகமாக கவர்ச்சி காட்டியிருக்காங்க. முன்னழகு குலுங்க வர சொன்னாலும் வருவாங்க. அந்த இடையழகுக்கு தொப்புள் அழகு காட்ட சொன்னால் ஒரு ஆங்கரை தொப்புள் காட்டிட்டு வீடியோ ஃபுல்லாக வருவாங்க அப்படின்னா அது ஃபரீனாவால் மட்டும்தான் முடியும். ஸோ இவங்களது ஆஷா கவுடான்னு நினைக்கிறேன். இவங்களும் வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்களுடைய 2 பேருமே சேர்ந்து கவர்ச்சி காட்டின வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ 2 பேருமே ஒரு கம்பைலேஷனாக ஒரு காம்போவாக கொடுத்த வீடியோ. இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி அக்கல் வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு ஃபைனல் டச் கொடுத்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம த்ரிஷா மாமியோடைய அக்கல் வீடியோ. ஸோ வாண்டடாக காட்டக்கூடிய சில அக்கல் வீடியோலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த வீடியோ, இந்த இமேஜ் தான் வாண்டடாக கையை தூக்கி பார்த்து என்ஜாய் பண்ணி அடித்து தள்ளுங்கடா அப்படின்ற வகையில் தான் வந்து உசுப்பேற்றுற மாதிரியான அந்த பார்வை இருக்கும். ஸோ த்ரிஷா அப்படின்னாலே வந்து தொப்புள் அழகு, ஆனால் அதுக்கும் மேலே ஒரு அழகு இருக்குது, அதுதான் அக்கல் அழகு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலுமே த்ரிஷாவுடைய அக்கல் இமேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரே சாங்கில் எடுத்தது. இந்த ரெட் கலர் சாரியில் வரலாம் ஒரே சாங்கில் எடுத்தது. ஸோ 2மே தொப்புளும் அக்கலும் வர மாதிரி சேர்ந்து ஒரு வீடியோனா அது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே சாங்கில் வந்தது தான். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நடிகைகளுடைய அக்கல் வீடியோ கம்பைலேஷன் போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது. அதுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃபைனல் டச்சாக வந்து மாமி எப்படி இருக்குன்னு